வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வாழைக்கால ஒரு தவா ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரா பனானா தவா ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளில பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் நல்லா அலம்பிட்டு எண்ட்ஸை கட் பண்ணிவிடுங்க. எண்ட்ஸை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தோல் சீவிக்கலாம். சில பேர் இதை தோலோடு பண்ணுவாங்க, பட் தோல் இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும். வாழைக்காய் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணிக்க போகிறோம். மேரினேட் பண்ணதை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். தோலை நீக்கினதுக்கப்புறமா இப்படி வேர்ட்டிக்கலாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய குண்டு வாழைக்கானா உங்களுக்கு நல்லா நீளமாகவே உங்களுக்கு ஸ்லைசஸ் கிடைக்கும். ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸ்க்கு, அதாவது 1/4 இன்ச் திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும், வால்யூமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதை அப்படியே ஃபிஷ் மாதிரி காமிக்கணுன்னா நடுவில் அப்படியே ஒரு ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரியே இருக்கும். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சோடனே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ண வாழைக்காவெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். வாழைக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும், உங்களுக்கு ஃபுல்லாகவும் வேகக்கூடாது. ஒரு 1-2 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஆற விட போகிறோம். தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வடியணும். தண்ணி இருந்தால் நம்ம பண்ணுற அந்த மசாலா ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ டைரெக்டாக வெந்த வாழைக்காய் எடுத்து மசாலாவில் போடாமல் கொஞ்சமாக தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு எப்போவுமே சேருங்க. அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்க்கும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகி பொறப்பொறன்னு வரத்துக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் பார்த்திங்கன்னா அசிடிட்டி நிறைய இருக்கும், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரெடிஷ்னலாக ரஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சவுத் இண்டியன் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 14 ஐட்டம் சேர்த்துருக்கோம், 10-11 பொடி ஐட்டம்ஸ். முக்கியமாக இதில் கலர் கொடுக்கறது காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, அதனால் அதை மாற்றாதீங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது ட்ரையாக தான் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் வெட்டான கன்சிஸ்டன்சியில் தான் மேரினேஷன் தேவை. அதுக்காக தேவைப்படுற அளவுக்கு தண்ணி தெளித்து நீங்கள் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. புளிப்புத்தன்மைக்காகவும் வாழைக்காயோட ஸ்கின்னை கொஞ்சம் டெண்டர் ஆக்கிறதுக்கும் 1 டீஸ்பூன் நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கையில் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான விழுது வரும், அந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேரினேஷன் அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மேரினேஷன் பேஸ்ட் ரெடி. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை இந்த மேரினேஷனில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே தடவி விட்டுருங்க. எல்லா வாழைக்காய் பீசஸ்லேயும் இந்த மசாலாவை தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அப்போ தான் வாழைக்காய்க்குள்ளெல்லாம் இந்த மசாலா இறங்கும். 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பீசஸையும் அப்படியே லைனாக வச்சுட்டு 2 பக்கமும் ஈவனாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் இல்லைனா லோக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உள்ளியும் நல்லா வேகும், ஈவன் கலர் கிடைக்கும். மாற்றி திருப்பி விட்டுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். நல்ல ஒரு ப்ரௌன் கிறிஸ்பி கோட்டிங் வெளியில் கிடைக்கும். ஸோ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார், ரசம் இல்லைனா கலந்த சாதத்துக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கலர் பொடியெல்லாம் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கும் போதே உங்களுக்கு நல்லா அழகான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். நான் மேலே அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விடுறேன், நம்மளுக்கு அப்போ தான் நல்ல ஒரு கருவேப்பிலை ஃப்ளேவர் கிடைக்கும். குக் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கத்தி நல்லா ஸ்மூத்தாக உள்ளே இறங்கிச்சுன்னா குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் வெளியில் வந்துடும், ஆனால் உள்ளே வந்துட்டு அப்படியே கடுக்குன்னு இருக்கும் வாழைக்காய்.
நல்ல காரசாரமாக மசாலா ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மசாலா பிடிக்காதுன்னா நீங்கள் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். வாழைக்காய்க்கு பதிலாக நீங்கள் சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் கூட பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி கூட எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.